ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ரவை உப்புமானா யாருக்குமே பிடிக்காது. ஆனால் அந்த இதை கிச்சடின்னு சொல்லி கொடுத்தா நிறைய பேர் சாப்பிடுவாங்க. அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். காயில் போட்டு செய்கிறதுனால. அதே மாதிரி இப்போ நம்ம ரவை கிச்சடி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு ரவையை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணும். வறுத்த ரவை தான் பேக்கெட்டில் போட்டிருக்கோம். ஆனால் நம்ம வறுத்து வச்சுட்டா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் அதே சட்டியில் எண்ணெய் வச்சு ஊற்றிட்டு கடுகு போட்டு கடலைப்பருப்பு, சீரகம், வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, தக்காளி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நல்லா போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் வேக வச்சுருக்கேன் பச்சை பட்டாணி, கேரட், பீன்ஸ் இது எல்லாமே நல்லா கட் பண்ணி நல்லா போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு எல்லாமே போட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக விடணும். அது வெந்ததுக்கப்புறம் ரவையை போட்டு நல்லா கிளறிட்டா ரவை கிச்சடி ரெடி. சாப்பிடும் போது நல்லா நெய் விட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா சாப்பிட்றவங்க இல்லைனா தேங்காய் சட்னியோட சாப்பிட்டா நல்லாயிருக்கும்.